Manitech channel. Subscribe to my channel and click the icon bell for more videos. இப்போ நம்ம இப்போ கேஎம்இ ஸ்மார்ட் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு நம்ம கேஎம்இ ஸ்மார்ட் சாஃப்ட்வேர்னு டைப் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம இப்போ ஃப்ரீ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஃபைல் ஓப்பன் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம்னா அதில் ஃபுல்லாமே நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி மெத்தடில் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதில் காமிப்பாங்க. நம்ம இதிலேருந்து லாஸ்ட்டு பேஜுக்கு கீழே விண்டோஸ்னு இது இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆகி முடித்தோன்னே நமக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஃபைல் ஓப்பன் ஆகி இந்த ஃபைல் ஓப்பன் ஆன பிறகு நம்ம லேப்டாப்பில் நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். நம்ம ESP32 மைக்ரோசிப் நம்ம லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு லைட் எரியும். லைட் எரிஞ்சு போனால் நம்மளுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி அந்த ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எரேசன் பண்ணிவிட்டு புதுசாக நாங்கள் ப்ரோக்ராம் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பின்னு கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம மைக்ரோசிப் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது என்ன இதில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம்னு நம்ம டிவைஸ் நேம் காமிக்கும். நம்ம டிவைஸ் நேம் வந்த பிறகு அதை நம்ம கிளிக் கொடுத்துட்டு ரீப்ரெஸ் கொடுத்தோம்னா நமக்கு இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே பழைய ப்ரோக்ராம் எல்லாமே அழிஞ்சிட்டு நியூ ப்ரோக்ராமுக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகும். இதில் டோட்டலாக நம்மளுக்கு ரீடு பண்ணி எல்லாமே 100% அந்த பிறகு நமக்கு அதை காமிக்கும். இந்த டைமிங் ஓடுதுங்களா, இது நம்ம 100 நம்மளுக்கு ஓடணும். இப்போ நமக்கு இதில் ரீட் ஆகி எல்லாமே ஹார்ட்வேர் ரீசெட் ஆகி புதுசாக அது நம்ம ESP32 நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி ப்ரோக்ராம் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும். முக்கியமாக இந்த டைமிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம எதுனாலும் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதுக்கிட்ட நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணாலும் அதில் இன்ஸ்டால் ஆகாது. நம்ம அந்த ப்ரோக்ராம் 100% வர வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ப்ரோக்ராம் 100% ஆன பிறகு நம்மளுக்கு நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது. அந்த ப்ளஸ் பட்டன் நமக்குனோம்னா நம்மளுக்கு நம்ம எல்லா அப்ளிகேஷனுக்குரிய எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே அதில் டிவைஸ் நேம் காமிக்கும். இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு லைட்டு தான் ஆன் பண்ணப்போம். நம்ம ரிலே அவுட்புட் எடுத்தால் போதும். அந்த ரிலேக்கு நேரம் ப்ளஸ் பட்டன் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இதாகும். இப்போ இதில் போய்ட்டு நம்ம டிவைஸ் நேம் நம்ம எனி நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு LED ஒரு பல்போ எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நான் ஒரு LED மட்டும் நான் டைப் பண்ணுறேன். அது ஓகே கொடுத்துட்டு ரெண்டாவது நம்ம அதில் ஐக்கான் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஐக்கான் நம்ம வச்சுக்கலாம். அதில் அந்த ஐக்கானுக்கு நேரம் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி சைடில் நம்மளுக்கு ஐக்கான் சிம்பிள் எல்லாமே காமிக்கும். இந்த ஐக்கான் சிம்பிளில் நம்ம எந்த சிம்பிள்னா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது முடிச்ச பிறகு நம்ம ரிலேயில் நம்ம ரிலேக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம். இப்போ எப்போயுமே நமக்கு லோ வோல்டேஜ் ரிலே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் நம்ம அவுட்புட் பண்ணி என்ன பின்ன கொடுக்க போகிறோம்
நம்ம வந்து அந்த ESP30 சிப்பில் வந்து பின் நம்பரில் இருக்கும். பின் நம்ம அதில் வந்து 13 நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது வந்து நம்ம அவுட்புட் பின்னாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதிலே வந்து நம்ம இன்புட் பின், அதாவது நம்ம சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணுறது. நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்சு கண்ட்ரோல் இருக்குல்ல, அதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு நம்ம வந்து 15 ஒரு நம்பர் இருக்கும், 15ன்னு. அந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்து சுவிட்சியா இல்லை புஷ் டைப்பான்னு கேட்கும். நம்ம வந்து சுவிட்சின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கீழே வந்து எல்லாம் முடிச்ச பிறகு அந்த கீழே அந்த ஃபயர் சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதை கிளிக் பண்ணணும். நம்ம கிளிக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ஓகே அப்லோடு ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு நம்ம யூஹெச்பியில் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட்டு எரியும். அது நம்ம ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக எரியும். அப்லோடு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மொபைலில் எப்படி நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது வந்து நம்ம வந்து வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலை எல்லோரும் பாருங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். Manny Tech Channel. Subscribe to my channel and click the icon bell for more videos.